அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல் செய்தார். இபிஎஸ் பெயரில் மேலும் 37 பேர் விருப்ப மனு அளித்துள்ளனர். கடந்த ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி நடந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் கலைக்கப்பட்டு பொதுச் செயலாளர் பதவியை மீண்டும் கொண்டு வருவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அத்துடன் இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் வருகிற 26ஆம் தேதி பொதுச் செயலாளர் தேர்தல் நடைபெறும் என்று அதிமுக தேர்தல் ஆணையாளர்களான நத்தம் விஸ்வநாதன் மற்றும் பொள்ளாச்சி ஜெயராமன் அறிவித்திருந்தனர். அதன்படி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் சனிக்கிழமை தொடங்கியது. இதையொட்டி அங்கு முன்னாள் அமைச்சர்கள், ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கூடினர். அப்போது அங்கு வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு மலர்கள் தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதையடுத்து எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா சிலைகளுக்கு மாலை அணிவித்து இபிஎஸ் மரியாதை செலுத்தினார். பின்னர் தலைமை அலுவலகத்திற்கு உள்ளே சென்று பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடும் வகையில் உரிய கட்டணம் செலுத்தி வேட்புமனுவை பெற்று அதனை பூர்த்தி செய்து தாக்கல் செய்தார். முதல் நாளில் இபிஎஸ் பெயரில் 37 பேர் தாக்கல் செய்த மனுக்கள் உட்பட 38 மனுக்கள் பெறப்பட்டன. ஞாயிற்றுக்கிழமையும் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலேயே உறுப்பினர்கள் பலர் விருப்ப மனு தாக்கல் செய்ய உள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3 மணி வரை விருப்ப மனு தாக்கல் செய்ய அவகாசம் உள்ளது. வரும் 26ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் எனவும், போட்டி இருந்தால் அதற்கு மறுநாள் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியே போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவார் என அதிமுக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் தேர்தலில் போட்டியிட திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், செங்கோட்டையன், வேலுமணி உள்ளிட்ட 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிந்தனர். அத்துடன் உதயகுமார், செல்லூர் ராஜு, விஜயபாஸ்கர் உட்பட 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிந்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஓபிஎஸ் அணியை சேர்ந்த வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் அவசர வழக்காக உயர்நீதிமன்றம் இன்று விசாரிக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் பதவிக்கான தேர்தல் மார்ச் 26ஆம் தேதி நடைபெறும் என்று இபிஎஸ் தரப்பில் அறிவிக்கப்பட்டு வேட்புமனுக்கள் பெறப்பட்டு வருகின்றன. இந்த தேர்தலுக்கு எதிராக ஓபிஎஸ் தரப்பினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கோரி மாலையே சட்டவிரோதமாக பொதுச் செயலாளர் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருப்பதாக மனுதாரர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். இது நீதிமன்ற கண்ணியத்திற்கும் அவமரியாதையை ஏற்படுத்தும் செயல் என்று குறிப்பிட்டிருக்கின்றனர். கட்சி விதிகளை திருத்த பொதுக்குழுவிற்கு அதிகாரம் இருந்தாலும் பொதுச் செயலாளர் தேர்தல் தொடர்பான விதிகளில் திருத்தம் செய்ய எந்த அதிகாரமும் இல்லை என்று தெரிவித்துள்ள மனுதாரர்கள், உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் 2026 வரை செல்லுபடியாகும் என்று குறிப்பிட்டுள்ளனர். வார இறுதி நாட்களில் வேட்புமனு தாக்கல் செய்ய அறிவிப்பு வெளியிட்டதன் மூலம் போட்டியிட விரும்புவோரை சட்டவிரோதமாக தடுத்துள்ளதாகவும் மனுக்களில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இந்த மனுக்கள் நீதிபதி குமரேஷ் பாபு முன்பு அவசர வழக்காக விசாரிக்கப்பட உள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலை தொண்டர்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஏப்ரல் 2வது வாரத்தில் திருச்சியில் மிகப்பெரிய மாநாடு நடத்தப்படும் என்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார்.
அதிமுகவில் பொதுச் செயலாளர் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னையில் ஓ பன்னீர்செல்வம் அணியினர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பண்ருட்டி ராமச்சந்திரன், அதிமுக பொதுச் செயலாளர் பதவிக்கு தேர்தல் அறிவித்துள்ளது மிகவும் சிறுபிள்ளைத்தனமானது என்றார். சட்ட விதிகளை பின்பற்றாமல் திடீரென தேர்தலை அறிவித்துள்ளது அதிமுகவை கொச்சைப்படுத்தும் செயல் என்று சாடிய அவர், உண்மையான தொண்டர்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்த திடீர் சாம்பார் திடீர் ரசம் என்பதை போல இவர்கள் ஒரு தேர்தலை அறிவித்திருக்கிறார்கள். இதை நாங்கள் மிகவும் கண்டிக்கிறோம். சட்ட ரீதியாக இதை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளோம். அதைத் தொடர்ந்து பேசிய ஓ பன்னீர்செல்வம், அதிமுகவில் புதிய உறுப்பினர் சேர்க்கை மற்றும் அடிப்படை பதவிகளை தேர்ந்தெடுக்காமல் உச்சபட்ச பதவியை தேர்வு செய்ய முடியாது என்றார். உறுப்பினர் அடையாள அட்டைகள் புதிய உறுப்பினர் சேர்ந்தவர்களுக்கும் ஏற்கனவே உறுப்பினர்களுக்கும் பொதுச்செயலாளர் அடையாள அட்டைகள் வழங்கப்பட வேண்டும். இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் கழகத்தினுடைய உச்சபட்ச பதவிக்கு தேர்தல் நடக்கும். அவர் வந்துதான் கழக அமைப்பு ரீதியான தேர்தல் நடைபெறும் என்பதுதான் கழகத்தினுடைய சட்ட விதி. எதுவுமே முறைப்படி இல்லாமல் பிட்பாக்கெட் அடிச்சு போலாம்னு பொதுச்செயலாளர் தேர்தலை நடத்தி நினைக்கிறேன். இது ஏற்றுக்கூடியதா? ஏப்ரல் 2வது வாரம் முதல் தொண்டர்களை சந்திக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். ஏப்ரல் மாதம் 2வது வாரத்தில் திருச்சியில் ஒரு மிகப்பெரிய கூட்ட மாநாடு நடைபெறும். அதன் தொடர்ச்சியாக அனைத்து மாவட்டங்களிலும் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து விலகிவிடுவதாக அண்ணாமலை பேசியது குறித்த கேள்விக்கு ஓ பன்னீர்செல்வம் அணியினர் கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் பதவிக்கான தேர்தலை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வரும் நிலையில் இபிஎஸ், ஓபிஎஸ் தரப்புக்குள்ள வாய்ப்புகள் குறித்து விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி. அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தேர்தலை அறிவித்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தரப்பு. பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்துவது சட்டவிரோதமானது என்று உடனடியாக நீதிமன்றத்தை நாடி இருக்கிறது ஓபிஎஸ் தரப்பு. ஓபிஎஸ் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த அவசர வழக்கை இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி குமரேஷ் பாபு தலைமையிலான அமர்வு விசாரணை நடத்தி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் ஆகிய இரு தரப்புக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கிறோம். முதல்ல இபிஎஸ் தரப்புக்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஒற்றை தலைமை விவகாரம் தொடங்கியது முதலேயே எல்லா விவகாரங்களிலும் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமான தீர்ப்புகள் தான் வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாம கட்சியில் இருக்கக்கூடிய 98% நிர்வாகிகள் இபிஎஸ்க்கு ஆதரவாக இருப்பது அதற்கான ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் பொதுச் செயலாளர் தேர்தலை நடத்துவதற்கு இதுவரை நீதிமன்றங்கள் எந்த ஒரு தடையும் விதிக்காமல் இருப்பதே எடப்பாடி பழனிசாமிக்கான ஒரு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் அதிமுக பொதுக்குழு செல்லும் என உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த விஷயமாக இருக்கிறது. அதே நேரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் பொதுக்குழு தீர்மானங்களும் செல்லும் அப்படிங்கிறது தான் இபிஎஸ் தரப்பு வாதம். ஏற்கனவே இருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகள்ல இதைத்தான் இபிஎஸ் தரப்பு தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. கட்சி உறுப்பினரே இல்லாதவர் தேர்தல் நடத்தக்கூடாது என்பது இயற்கைக்கு புறம்பானது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இபிஎஸ்க்கான ஒரு சாதகமான வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் தேர்தல் நடத்துவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலுமை கூட இபிஎஸ் தரப்புக்கு ஆதரவான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. தேர்தல் நடத்த இதுவரை தடை இல்லை என்ற காரணத்தால் தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும், பொதுச் செயலாளராக ஏகமனதாக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப திண்ணமாக இருக்கிறது இபிஎஸ் தரப்பு. அடுத்ததாக நம்ம ஓபிஎஸ் தரப்பின் முன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். நீதிமன்றத்தை தொடர்ந்து நாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஓபிஎஸ் தரப்புக்கு பொதுச் செயலாளர் தேர்தலை எதிர்த்து நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார். சட்ட போராட்டங்கள்ல இதுவரைக்கும் அவர் தொடர்ந்த வழக்குகள்ல உயர்நீதிமன்றம் தொடங்கி உச்சநீதிமன்றம் வரைக்கும் எல்லா வழக்குகளையும் பின்னடைவைத்தான் சந்தித்து வருகிறார் ஓபிஎஸ். அந்த வகையில உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கையில் பொதுச் செயலாளர் தேர்தலை எப்படி நடத்த முடியும் அப்படிங்கிற கேள்வியை முன்வைத்துத்தான் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். அதே நேரத்தில்
சனி மற்றும் ஞாயிறுகளில் வேட்புமனு விநியோகம் செய்வதால் வேறு எவரும் போட்டியிட முடியாத ஒரு சூழல் எழுந்திருக்கிறது அப்படிங்கிறதும் ஓபிஎஸ் தரப்பு முன்வைக்கக்கூடிய ஒரு வாதமாக இருக்கிறது. பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடக்கூடாது என்பதிலும் ஓபிஎஸ் தரப்பு ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. அப்படி ஒரு செய்தி வெளியான நிலையில அதை மறுத்தும் கூட ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை வெளியிட்டார். 2017 கட்சியினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தான் அப்படின்னு கட்சியினுடைய பைலா திருத்தப்பட்டது. அதைத்தான் தொடர்ந்து ஓபிஎஸ் தரப்பு மேற்கோள் காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஜெயலலிதாவை தவிர வேறு யாரும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அந்த பதவியில இருக்கக்கூடாது என்பதில் ஓ பன்னீர்செல்வம் மிகவும் உறுதியாக இருக்கிறார். அதே நேரத்தில் தீர்ப்பு ஓபிஎஸ்க்கு சாதகமாக வந்தால் பொதுச் செயலாளர் தேர்தல் நிறுத்தி வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாம தீர்ப்பு எதிராக வரும் பட்சத்தில் ஓபிஎஸ் தரப்பு மீண்டுமாக உச்சநீதிமன்றத்தை நாடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஜூன் 23, ஜூலை 11 அது மட்டுமல்லாமல் இருக்கக்கூடிய உரிமையல் வழக்குகள் என எல்லாவற்றிலும் ஒரு சட்ட போராட்டத்தை தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் நடத்தி கொண்டே இருக்கிறார். அந்த சூழல்ல தான் இப்ப மீண்டுமாக பொதுச் செயலாளர் தேர்தலை எதிர்த்தும் ஓ பன்னீர்செல்வம் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தடை கேட்டு ஓபிஎஸ் அணியினர் தொடர்ந்த வழக்கு நீதிபதி கே குமரேஷ் பாபு முன்பு விசாரணைக்கு வருகிறது. யார் இந்த குமரேஷ் பாபு என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழக அரசின் அட்வொகேட் ஜெனரலாக இருந்த மூத்த வழக்கறிஞர் ஆர் கிருஷ்ணமூர்த்தியிடம் ஜூனியராக பணியை தொடங்கியவர்தான் குமரேஷ் பாபு. கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேல் வழக்கறிஞராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட இவர் 2001 முதல் 2002 வரை அரசு வழக்கறிஞராகவும் 2020 முதல் 2021 வரை தமிழக அரசின் கூடுதல் அட்வொகேட் ஜெனரலாகவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகி வாதிட்டார். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கூடுதல் நீதிபதியாக பொறுப்பேற்ற குமரேஷ் பாபு முன்புதான் அதிமுக பொதுக்குழு கூட்ட தீர்மானத்தை எதிர்த்து ஓபிஎஸ் அணியினர் தொடர்ந்த வழக்கும் விசாரிக்கப்பட்டு வருகிறது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள மாயாஜாலுக்கு வழங்கப்பட்ட 2 ஏக்கர் நிலத்திற்கான பட்டாவை ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்த 2 நீதிபதிகளில் குமரேஷ் பாபுவும் ஒருவராவார். அதேபோல் உணவு பாதுகாப்பு மற்றும் தர சட்டத்தின் கீழ் குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட புகையிலை பொருட்களுக்கு முழுமையான தடை விதிக்க மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இல்லை என தீர்ப்பளித்த 2 நீதிபதிகளின் அமர்விலும் இடம்பெற்றிருந்தார். அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலை எதிர்த்து ஓபிஎஸ் அணியினர் தாக்கல் செய்த மனுவை இன்று காலை 10:30 மணிக்கு அவசர வழக்காக நீதிபதி குமரேஷ் பாபு விசாரிக்கிறார்.